பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 97வது நாள். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சனிக்கிழமை. வழக்கம் போல நம்மளுடைய கமலஹாசன் சார் வரப்போறாரு. எப்பவுமே கடந்த வாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றத வந்துட்டு ஒரு அலசுவாரு நம்மளுடைய கமலஹாசன் சார். யாராவது தப்பு செஞ்சிருந்தா சுட்டி காட்டுவாரு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது வந்துட்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனா போன வாரம் முழுக்க எந்த ஒரு மிகப்பெரிய டாஸ்கும் நடக்கல, யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, எந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடக்கல. அதனால இவர் எதை பத்தி பேச போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருந்து வந்துட்டு இருக்கோம். அதிகபட்சமா 2வது சீசன்ல இருந்து ஒவ்வொருத்தரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதை பத்தி தான் இவர் ஏதாவது பேசுற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வாரம் நம்மளுடைய கவின் அவர்கள் மேடைக்கு வரப்போறாரு. கவின் வந்துட்டு மத்தவங்க மாதிரி மேடையில வந்துட்டு குட் பை சொல்லிட்டு போல 5 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு மெயின் கேட் வழியா வெளியே போனாரு. அதனால இந்த எபிசோட்ல நம்மளுடைய கவின் அவர்கள் வரப்போறாராம். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவுமே சனிக்கிழமையில இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வெளியே வரும்ல, அதே மாதிரி தற்போது ஒரு அப்டேட் வெளியே வந்திருக்கு. அந்த அப்டேட் படி கவின் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு கமலஹாசனோட மேடையில வரப்போறாரு. அதை பார்த்த நம்ம லாஸ்ட்லியா அவர்கள் பயங்கரமா வந்துட்டு கதறி அழ போறதாங்க வந்துட்டு செய்திகள் வெளியே வந்திருக்குங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா 90% உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவின் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வரதான் போறாரு. மேடல வந்துட்டு கொடுத்துட்டு வர போகணும்ல, ஸோ அதுக்காக கண்டிப்பா ஸ்டேஜுக்கு வருவாரு. அது மட்டும் இல்ல, இவரை பார்த்தா டெஃபினட்டா லாஸ்ட்ல வந்துட்டு அழுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால தான் வந்துட்டு இது உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன். கவின் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நம்மளுடைய கவின் அவர்கள் ஐயோ 50 லட்ச ரூபா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போறாராம். இல்ல எனக்கு 5 லட்சத்தோட வெளியே வந்ததே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல போறாரா. இன்னும் அவர் என்னெல்லாம் மேடையில பேச போறாரு, கமலஹாசன் சார் கவின் கிட்ட என்ன பேச போறாங்க, அது மட்டும் கிடையாது கவின் மற்றும் லாஸ்ட்லியா வந்துட்டு ஒருத்தருக்கு மீட் பண்ணிக்க போற அந்த தருணம் வந்துட்டு எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு உங்களை மாதிரியே நானும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருந்து வந்துட்டு இருக்கேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க